press the bell icon on the YouTube app and never miss another update. ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் நான் வாசு. இன்றைக்கி என்ன சமையல்னா, ஏதோ மார்க்கெட் போய்ட்டு இன்றைக்கி ஈக்கான் கம்பும் வாங்கிட்டு வந்து சரி என்ன சமைக்கலான்னு பார்த்தா, சரி தொம்யாமில் சம்பல் செய்யலான்னு நினச்சேன். ஸோ அதான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அது மீன் வாங்கி வெட்டி ஆஞ்சி இதோ பொரிக்க போகிறேன். ஸோ அந்த மீனை நல்லா பொரித்து எடுத்து அப்புறம் நம்ம வச்சுட்டு அப்புறம் என்னென்ன தேவையான பொருட்கள் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி என்னென்னா ஒரு 6-7 வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் அது நார்மலாக இருக்கும். ஸோ ஒரு ஓலன் வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன். ஸோ செராய் கொஞ்சம், இஞ்சி பூண்டு, அப்புறம் தக்காளி பழம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம், ஏன்னா ஓலன் வெங்காயம் போடுறதுனால நார்மல் வெங்காயம் ஒரு பாதி எடுத்துருக்கேன். ஸோ ஊசி மிளகா கொஞ்சம். ஸோ இதுதான் இன்றைக்கி சமையல். சட்டியும் சூடாயிடுச்சு. ஸோ நம்ம வெங்காயம் முட்டை போட்டு நம்ம வதக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ அந்த செராய், அந்த ஊசி மிளகாலாம் இருக்குல்ல, ஸோ அதை கொஞ்சம் போட்டு வதக்கலாம். உரப்பு உங்களுக்கு ரொம்ப தேவைன்னா நீங்கள் ரொம்பவும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அளவாக தான் போடுறேன். ஸோ அடுத்தது அந்த தக்காளி பழம் வெட்டி வச்சேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த தக்காளி பழத்தையும் நம்ம போட்டு வதக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு அரைக்கரண்டி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் அந்த தாளிக்கிறதுக்கு. அப்புறம் இதுதான் முக்கியமானது. அப்புறங்க அந்த தொம்யம் பேஸ்ட் இருக்குதுல்ல, இது அந்த ப்ராவனும் அந்த கரைப்பம் கலந்துருக்கும். ஸோ அந்த தொம்யம் இது. ஸோ ஒன்று வேணும் இது போட்டு வதக்கிக்கிறேன். அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா போடுவேன் கொஞ்சம். ஸோ நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம அதை வதக்கி எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இதோ இந்த மாதிரி வந்துடும். பார்த்துங்க, இது ரொம்ப சிம்பிளான சமையல் தான். இது ரொம்ப ஆடம்பரம்லாம் இல்லை, ஜஸ்ட் சிம்பிள் தான். ஓகே, அந்த சம்பல் நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ அந்த பொரிச்சு வச்ச மீன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஸோ அதோட இது கொஞ்சம் வேக வைப்போம், அவ்வளோதான். இது கொஞ்ச நேரத்தை வெந்துடும். இது ஏன்னா மீன் ஏற்கனவே பொரிச்சு எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சம்பல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தொம்யாம் சம்பல் இது ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் ஒரு வெள்ளை ஒயிட் ரைஸில் வச்சு 2 தீமூன் வெட்டி வச்சு இது மாதிரி தச்சாப் சைட் டிஷ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்புறம் அந்த கடைசியாக அந்த வெண்டைக்காய் போடுறேன். வெண்டைக்காவும் அப்புறம் கடைசியாக அந்த ஓலன் வெங்காயம் வெட்டி வச்சேன்ல, ஸோ அது கொஞ்சம் ஆட் பண்ணுவேன், அவ்வளோதான். இதான் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
தொம்யாம் சம்பல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் நான் வாசு. வணக்கம், நன்றி, பாய்.